அவர் தான் இப்படி ஒரு கதை பண்ணணும்னே சொல்றாரு எப்பயுமே. அருண் நீங்க த்ரில்லர் பண்ணீங்கன்னா டைம் ரெஸ்ட்ரிக்ஷனோட பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. இப்ப இல்ல, சித்தாக்கு முன்னாடி. சித்தா டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார், ஆனா ஒரு த்ரில்லர் பாட்டு வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்கு. அந்த 2 நாளைக்கு குழந்தை காணாம போனோம், இல்ல அதையுமே டைமுக்குள்ள எடுத்துட்டு வாங்க, இவ்வளவு இந்த டைம் காசு ஆகுதுன்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னு எடுத்துட்டு வாங்க, அப்பதான் நம்ம கஷ்டம் ரைட் எழுதுறதுக்கு வியூவர்ஸ்க்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஒரு நைட்டா மாறிச்சுன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ சாரோட இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பயங்கர டேக்காவே இருந்திருக்கும். ஸோ அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அதோட ஹாப்பினஸை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது வந்து சாருக்கு எனக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து இந்த நெல்லுக்கீரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு போய் செஞ்சுச்சாங்க. அவர் ஆஃபீஸ் பக்கத்து ஆஃபீஸ். நான் என்னோட ஒரு படத்தை எப்படி பார்க்கணும், ஒரு படத்தை எப்படி அணுகணும், புக்கை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் இது படிங்க, சின்னதா இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் படிங்க இப்படி அப்படி சொல்லி, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிக்ஷன் இருந்து நான் ஃபிக்ஷன் வாசிக்க ஆரம்பிச்சது வரைக்கும் ஒரு படத்துல ஷார்ட் இப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறதுமான வித்தியாசத்துல ஒரு ஷார்ட் ஏன் வைக்கிறோம்னு சொல்லதுல இப்படி ஏகப்பட்ட உரையாடல்கள். நம்ம இந்த முன்னாடி இருந்ததோட ஒரு படி மேலே ஏறி படம் பண்றோம்னா அதுல மிகப்பெரிய பங்கு ராம் சார் என் வாழ்க்கையில.